வணக்கம் ராஜி. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து கட்சிகளுமே தேர்தல் பணிகளை மிக தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் திமுகவை பொறுத்தவரையில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளை நிச்சயமாக கைப்பற்ற வேண்டும் என திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிற அடிப்படையில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளை கைப்பற்ற திமுகவானது வியூகம் வகுத்திருக்கிறது. அந்த வகையில் தேர்தல் பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு பணிகள் திமுக கட்சி சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தொகுதி வாரியாக நிர்வாகிகளை நேரில் சந்தித்து பேசுவதாக தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் அனைத்து சட்டமன்ற தொகுதி வாரியாக நிர்வாகிகளை நேரில் சந்தித்து தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் ஒன் டு ஒன் நடத்தி வருகிறார். அதன் அடிப்படையில் கடந்த ஜூலை 13ஆம் தேதி இந்த உடன்பிறப்பே வா என்ற ஒன் டு ஒன் சந்திப்பானது தொடங்கியது. அதன்படியாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை 8வது நாளாக இன்று அந்த ஒன் டு ஒன் சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் 3 தொகுதி நிர்வாகிகளை தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் சந்தித்து வருகிறார். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் அந்தியூர், மொடக்குறிச்சி, மேட்டுப்பாளையம் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதி சார்ந்த நிர்வாகிகளை தனித்தனியே நேரில் சந்தித்து பேசி வருகிறார். குறிப்பாக இந்த 3 தொகுதிகளை பொறுத்தவரையில் கழக பகுதி நிர்வாக அதே போல முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து ஒன்றிய நிர்வாகிகளையும் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் நேரில் தனித்தனியாக சந்தித்து வருகிறார். இது மட்டும் இல்லாமல் இதுவரையில் 21 தொகுதி நிர்வாகிகளை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் சந்தித்து வருகிறார். அதன் அடிப்படையில் திமுக வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் என்ன மாதிரியான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தனித்தனியே நிர்வாகிகளுக்கு ஆலோசனையானது வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக கட்சியை பொறுத்தவரையில் ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக எந்தெந்த தொகுதிகளில் வாக்குகளை இழந்திருக்கிறது என்பதன் அடிப்படையில் அந்த ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருவதாக நமக்கு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் எந்தெந்த தொகுதிகளில் திமுக வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறதோ அந்த தொகுதிகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று திமுக தலைவர் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதி நிர்வாகிகளும் கூட தனித்தனியே சந்திப்பதன் மூலம் கட்சியில் ஏதாவது உட்கட்சிக்குள் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் கலைக்கக்கூடிய அந்த முயற்சியிலும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஈடுபட்டு வருவதாக நமக்கு தகவல்கள் கூறப்படுகிறது. இதன் மூலமாக வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளை கைப்பற்றுவதற்காக இது போன்ற பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள் இந்த கட்சியின் சார்பாக நடத்தப்பட்டு வருகிறது. இது ஒரு புறம் இருக்க வரக்கூடிய ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து திமுகவில் உறுப்பினர் சேர்க்கையானது தொடங்கி இருக்கிறது. இது தொடர்பாகவும் தனித்தனியே தொகுதி நிர்வாகிகளுடன் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் 8வது நாளாக இன்று இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் திமுகவில் இருக்கக்கூடிய தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம், மொடக்குறிச்சி அதே போல அந்தியூர் ஆகிய 3 மாவட்ட நிர்வாகிகளுடன் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அடிமட்ட நிர்வாகிகள் வரை இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெறுவதற்கு நிச்சயமாக அதே போல கூட்டணி கட்சிகளுடன் எந்த அளவுக்கு ஒரு நட்புறவாக இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு உறுப்பினர் சேர்க்கையில் தீவிரமாக செயல்படும் வேண்டும் என்று திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து பேசும்பொழுது நிச்சயமாக இது கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அளிக்கும் என நிர்வாகிகள் தெரிவித்திருக்கின்றனர். இதன் அடிப்படையில் தொடர்ந்து இந்த ஒன் டு ஒன் சந்திப்பானது நடைபெற இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் புதிய முன்னெடுப்புகளை முன்னெடுக்கும் விதமாக கட்சியில் உறுப்பினர் சேர்க்கை அதிகரிக்கும் விதமாக மேலும் 200 தொகுதிகளை கைப்பற்றும் விதமாக திமுகவானது உடன்பிறப்பே வா என்ற ஒன் டு ஒன் நிகழ்ச்சியை தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடன் நடத்தி வருகிறது.